தனுசு ராசி, தனுசு லக்ன நண்பர்களுக்கு இந்த ஜூலை 2026 ஜூலை 2026 6வது நாள்லேருந்து இன்னைக்கு பிறந்திருக்க 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த வாரம் என்ன மாதிரியா பலாப்பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத டாரோட முறைப்படி உங்களுக்கு வந்து இப்போ நம்ம சொல்ல போகிறேன். ஸோ தனுசு ராசி, தனுசு லக்ன நண்பர்களுக்கு இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நீங்கள் வந்து தொடர்ச்சியாக இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோஸ் இது மாதிரி வார ராசி பலன்கள் வேணும், உங்களுக்கு பயனளிக்கிற வகையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதான் வாரம் போடுறதுக்கான விஷயங்களை நான் முயற்சி பண்ணுறேன். ஸோ தனுசு ராசி, தனுசு லக்னத்திற்கு இந்த 2026 ஜூலை 6 to 12க்கான இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசி, தனுசு லக்னத்திற்கு அரசன் கார்டு, அதாவது கிங் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்திருக்கு, அரசனின் செங்கோல் கார்டு. ஸோ அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு தன்னம்பிக்கை, ஒரு ஆளுமை திறன் அதிகமாகிறது. அதே போல ஒரு தகுதியான தலைவரான ஒரு திறமையான தலைவரோட பாதுகாப்புல இருக்கிறது, இல்லை அவங்கள்ட்ட இருந்தால் அவங்க மூலமா நிறைய பாசிட்டிவ் விஷயம் நடக்கிறது, முயற்சிக்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடைகிறது இந்த வாரத்தோட அவங்களுக்கு பலனாக இருக்க போகுது. அதே போல் குடும்ப வாழ்க்கை, கலாச்சாரம் இவற்றில் ரொம்ப அதிகமாக விரும்புறது, அதே போல் பெருந்தன்மையாக இருக்கிறது, ஒரு மேன்மையான விஷயங்கள், மனசாட்சிப்படி நடக்கிறது, ஒரு நல்ல திருமண ரீதியான விஷயங்களுக்கு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமண ரீதியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வழிகள் தெரிய வர்றது, அதே போல் தலைமை தகுதி, முன்னோக்கு பார்வை, எதிர்பாராத உதவி, நல்ல செய்தி, இதெல்லாமே இருக்குது. இவங்களுக்கு ஒரு சக்தி ஏதோ ஒன்று தூண்டிக்கிட்டே இருக்கும். அது என்னன்றதை பார்த்து அதை பாசிட்டிவாக இருக்குங்க. அதுபோல் நல்ல திட்டங்களை வகுக்கக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றமான விஷயங்களை நோக்கி போகக்கூடிய விஷயமும், எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப்பெறுவதும், நல்ல செய்தி வருவதும், அது பதவி உயர்வோ பதவி மாற்றமோ இல்லை வேலை வாய்ப்பாக கூட இருக்கலாம். பல வழிகளில் பணம் வரும், வீடு வாகனம், இது எல்லாத்துலேயும் ரொம்ப லாபம் உண்டாகும், முதலீடுகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நல்ல அமைதியும் நல்ல ஓய்வுமா இந்த வாரத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா, உடல்நலத்தில் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி ரிலாக்ஸ்டாக இருந்து காரியம் சாதிச்சாங்கன்னா நிச்சயமாக சூப்பராக இருக்கும். அதிகமான அலைச்சல்களை தவிர்த்துக்கிட்டு, ரொம்ப அதிகமாக பேசுகிறத குறைச்சிக்கிட்டு, அமைதியாக வேலை இருந்தால் வேலையை பார்க்கணும், வேலை இல்லைன்னா ரெஸ்ட் எடுக்கணும். ஃபுல்லி ரெஸ்ட் அப்படி இருந்தாங்க அப்படின்னா, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இருந்தாங்க அப்படின்னா, நிச்சயமாக இந்த வாரம் அவங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன அந்த மேன்மையான பலன்கள் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். இது மாதிரி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் வேணும் அப்படிங்கிறத இப்போ மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். திருநீலகண்டம்.